நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஜோன். தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜஸை 5 ஜோனாக பிரிச்சிருப்பாங்க. சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி அண்ட் மதுரை. இந்த 5 ஜோனில் தான் பெட்டர் பர்ஃபார்மிங் காலேஜஸ் எல்லாமே அடங்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த ஜோனுக்குள்ளே வரீங்க, எந்த ஜோனில் இருக்கிற காலேஜஸில் படிக்க போகிறீங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. இந்த ரெட்டில் ஹைலைட் ஆகிருக்கிற ஏரியாவில் நீங்கள் இருக்கீங்கன்னா அப்போ அங்கே இருக்கிற காலேஜஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ண வேணாம். ஆனால் ரெட்டில் ஹைலைட் ஆகாத காலேஜஸ் இருக்கு இல்லையா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கோயம்புத்தூர், நீங்கள் நீலகிரிஸில் இருக்கீங்க இல்லை திருப்பூரில் இருக்கீங்கன்னா அங்கே இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நாமக்கல், சேலம், கரூர், ஈரோடு, தருமபுரி, கோயம்புத்தூர் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். நம்பர் 2, 3 and 4. கிரைட்டீரியா நம்பர் 2, 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற காலேஜஸ்க்கான NIRF ரேட்டிங், NBA அக்ரெடிஷன் அண்ட் NAC அக்ரெடிஷன். NIRF ரேட்டிங்கிறது அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஸ்கூல் காலேஜஸில் நம்ம நல்லா படித்தா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் தராங்கல்ல, அந்த மாதிரி அது எந்தெந்த காலேஜஸ் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோ அவங்களுக்கு கொடுக்குற ரேங்கிங் சிஸ்டம். நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற காலேஜ் வந்து NIRF ரேங்கிங்குள்ளே இருக்காங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். இன்னொன்று NBA அண்ட் NAC அக்ரெடிஷன். NBA அண்ட் NAC அக்ரெடிஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த காலேஜ்க்கான ஓவரால் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, ஃபேக்கல்ட்டிஸ் எப்படி இருக்காங்க, எவ்வளோ ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, கரிக்குலம் எப்படி இருக்குது, மெத்தட் ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்குது, கோர்ஸ் எப்படியெல்லாம் இவால்வ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மெஷர்மெண்ட் தான் வந்து NBA and NAC அக்ரெடிஷன். அதையுமே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். நம்பர் 5 ஒன்றும் இல்லை, கெஸ்ட் லெக்சரர்ஸ், வெபினார்ஸ் அண்ட் செமினார்ஸ். நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற காலேஜ் வந்து எவ்வளோ தூரம் எவ்வளோ கெஸ்ட் லெக்சர்ஸை உள்ளே கொண்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ண வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கான இண்டஸ்ட்ரி அவேர்னஸ் இருக்கும், அப் டு டேட்டாக ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்க ரீட்டைன் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ்.